peacemakers of Christo. உன்னை கண்டு இந்த உலகம் பொறாமைப்படுகிறதா? வளரவே விடுவதில்லையா? மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 38வது வசனத்திலே யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மையே துதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. என் தெய்வ கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என் இதயம் உன்னது ஆண்டவரே, என் வாழ்க்கை உன்னது சுவாமி. என் தெய்வ ராஜாவே, அந்நாளிலே சீடர்கள் வந்து உன் பெயராலே பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று கூறினார்கள் ஆண்டவரே. அதே போல சுவாமி, இந்நாளிலே ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, என்னுடைய வீட்டிலே எந்த வகையான பேய்கள் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஏசப்பா, எங்கு போனாலும் தடங்கல்கள் ஆண்டவரே, எதை செய்தாலும் தடங்கல்கள் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, வேலையை தேடினால் தடங்கள் ஐயா, போராட்டங்கள் சுவாமி, போராட்டங்கள் மேலே போராட்டங்கள் ஐயா. படிப்பை சென்றால் ஆண்டவரே, அங்கேயும் போராட்டம் ஐயா, தோல்விகள் மேலே தோல்விகள் சுவாமி. ராஜாவே, தொழிலை தொடங்கினாலும் தடங்கல்கள் ஆண்டவரே, விவசாயம் செய்தாலும் தடங்கல்கள் ஆண்டவரே, திருமணம் செய்தாலும் தடங்கல்கள் ஆண்டவரே. அப்பா, ஏதாவது தொழில் தொடங்கினால், வியாபாரம் செய்தால் ஆண்டவரே, பயங்கர பகைமைகள் ஆண்டவரே, எதிரிகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் ஐயா. ராஜாதி ராஜாவே, என் கணவனோடு என்னை வாழ விடுவதில்லை, என் மனைவியோடு என்னை வாழ விடுவதில்லை, என் பிள்ளைகளை என்னோடு வாழ விடுவதில்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே போராட்டங்கள் மேலே போராட்டங்கள் சுவாமி. ராஜாதி ராஜாவே, ஏனப்பா இந்த தடங்கள் ஆண்டவரே? இந்த தடங்கள் ஒன்றா இரண்டா? எத்தனை தான் நான் தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த இருதயம் சின்ன இருதயம் ஐயா, இதுல நான் எவ்வளவு காயங்களை பொறுத்துக் கொள்வேன் ஐயா. ஐயோ, பகைவர்களை கண்டாலே எனக்கு பயமாக இருக்கிறது ஐயா. தெய்வமே, காசை கண்டாலே பயமாக இருக்கிறது ஐயா. ஐயோ, யாராவது வந்து என்னிடம் பேசினாலே பயமாக இருக்கிறது ஆண்டவரே. நான் என்ன செய்வேன்? எப்படி வாழ போகிறேன்? என்னை ரட்சிப்பார் யாரும் இல்லையா. அந்நாளிலே உன் பெயரை வைத்துக் கொண்டு ஆண்டவரே பேய்களை ஓட்டினார்கள் ஐயா. இந்நாளிலே ஆண்டவரே, என் வீட்டுல இருக்கிற பேய்களை ஆண்டவரே, நஷ்டம் கஷ்டம் என்ற பேய்களை, நோய் என்ற பேய்களை, சண்டை என்ற பேய்களை, பணாசை என்ற பேய்களை ஓட்ட யாருமே இல்லையா ஆண்டவரே. பொறாமை பேய்களை ஓட்ட யாருமே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, பேராசை பேய்களை ஓட்ட யாருமே இல்லை ஆண்டவரே. புரணி பேசுகிற, குறை சொல்லுகிற பேய்களை ஓட்ட யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா, என்னாலும் மற்றவருடைய மனதை காயப்படுத்துகிற பேய்களை ஓட்ட யாருமே இல்லையா ஆண்டவரே. ஏசப்பா, நான் என்னப்பா செய்வேன்? என் குடும்பம் உடைஞ்சு கிடக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு இடையூறுகள் மேல இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. நான் என்னப்பா செய்வேன்? நீங்க வாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்நாளிலே அந்த சீடர்கள் அதை தடுக்க செல்லும் பொழுது, தடுக்காதீர் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இன்று ஆண்டவரே, இதோ இந்த ஜனங்களுக்கு கூறுங்க ஆண்டவரே, அனைவரையும் வளர விடுங்கள், அனைவரையும் ஆசீர்வதியுங்கள், அனைவரையும் ஒற்றுமையாக இருக்க விடுங்கள், அனைவரையும் ஜெபிக்க விடுங்கள், அனைவரையும் அன்பு செய்ய விடுங்கள் என்று சொல்லுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகம் யாரை எப்படி கெடுக்கலாம், எப்படி அவனுடைய வாழ்க்கையை அழிக்கலாம், இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம், இந்த சண்டைகளை எப்படி உருவாக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற உலகமாக, அதற்காக சூழ்ச்சியோடு திட்டம் வைக்கிற உலகமாக இந்த உலகம் மாறி போய் கிடக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, என் மீது பரிவு கொள்ளுங்க ஐயா, என்னை கைவிடாதுங்க ஐயா. என்னால தாங்க முடியல ஐயா. ஒரு தடங்களை தாண்டி போனா இன்னொரு தடங்கள் ஐயா, இன்னொரு தடங்களை தாண்டி போனா பெரிய மலை என்ற தடங்கள் ஐயா. ஐயோ, என்னால போராடவே முடியலப்பா. எனக்கு சக்தியே இல்லப்பா, எனக்கு பலனே இல்லப்பா, எனக்கு ஞானமே இல்லப்பா, எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லப்பா, என் குடும்பத்தை வழி நடத்த யாரும் இல்லப்பா. தெய்வ ராஜாவே, என் பிள்ளைகளுக்கு தடங்களாக இருக்கிற
இருக்கிறார்கள், என் மகளுக்கு தடங்களாக இருக்கிறார்கள், என் கணவனுக்கு தடங்களாக இருக்கிறார்கள், என் வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கிறார்கள், என் படிப்புக்கு தடங்களாக இருக்கிறார்கள் ஐயா, என் சுகத்திற்கு தடங்களாக இருக்கிறார்கள் ஐயா. இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்ற ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. இப்பிள்ளைகளை ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றோ, இந்த குடும்பத்தை பிடித்திருக்கிற எல்லா பேய் பிசாசுகளையும், செய்வினை மாய மந்திர தந்திரங்களையும், ஆண்டவரே கட்டுகளையும், இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவே உடைய பரிசுத்த கல்வாரி திரு ரத்தத்தினாலே கழுவுகிறோம், கழுவுகிறோம், கழுவுகிறோம் ஐயா. ஆண்டவரே அதை உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம் ஐயா. அதை எரிக்கிறோம், எரிக்கிறோம், எரிக்கிறோம் ஆண்டவரே. அதை விரட்டுகிறோம், விரட்டுகிறோம், விரட்டுகிறோம் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், வளர்ச்சி உண்டாகட்டும், திருமணம் நடக்கட்டும், பிள்ளைகள் பிறக்கட்டும், கர்ப்பப்பைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை, உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட், சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம்
இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், நாங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க, முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.